ஓம் சாந்தி. 25/10/2025 காலை முரளி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில்தான் நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது. சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இந்த முயற்சி நடப்பது இல்லை. கேள்வி: ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட அதிகம் புகழ் பெற்றதாக இருக்கின்றது, ஏன்? இன்றைய முரளியில பாபா 3 பாயிண்ட் சொல்றாரு. அதற்கு பதில் ஏனென்றால், முதல் பாயிண்ட், ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன் யாருடைய பிறப்பாலும் அது யோக பலத்தின் மூலம் நடப்பது இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாய் தந்தையர் ஒன்றும் யோக பலத்தின் மூலம் பிறவி எடுக்கவில்லை. இரண்டாவது பாயிண்ட், முழுமையாக கர்மாதீத நிலையை அடைபவர்கள் ராதே கிருஷ்ணா மட்டுமே. அவர்கள்தான் சத்கதியை அடைகின்றார்கள். எப்பொழுது அனைத்து பாவ ஆத்மாக்களின் இவ்வுலக வாழ்வு முடிந்து விடுகின்றனவோ அப்பொழுதுதான் தூய்மையான புதிய உலகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறவி நடக்கின்றது. அதைத்தான் வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்றது. மூன்றாவது பாயிண்ட், சங்கம யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா அனைவரிலும் அதிக முயற்சி செய்துள்ளது. ஆகையினால் அவருடைய பெயர் புகழ் பெற்றுள்ளது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை மட்டுமே வந்து குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கின்றார். இறைவன்தான் வந்து தூய்மையற்ற நம்மை தூய்மையாக எங்களை ஆக்குங்கள் என்று நாம பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைத்தோம். எனவே இந்த உலகம் தூய்மையற்ற உலகம் என்று நிரூபணம் ஆகின்றது. புதிய உலகம் தூய்மையான உலகம். புதிய கட்டிடம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. பழைய கட்டிடம் உடைந்து விடுகின்றது. சில சமயம் மழையில இடிந்து விடுகின்றது. இப்பொழுது சிவ தந்தை புதிய உலகத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது பாபா பாடம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றார். மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு கற்பிப்பார். இப்படி ஒரு பொழுதும் எந்த சாதுவோ சந்நியாசி போன்றவர்களோ தங்களுடைய சீடர்களுக்கு கற்பிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இது தெரியவே தெரியாது. விளையாட்டை பற்றியும் தெரியாது. ஏனென்றால் துறவற மார்க்கத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் இருப்பது இல்லற தர்மமாகும். எனவே சன்னியாசிகளால இந்த இல்லற மார்க்கத்தை எப்படி நல்லறமாக வாழ்வது என்று சொல்லித்தர முடியாது. பாபாவை தவிர யாருமே சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை ரகசியத்தை புரிய வைக்க முடியாது. ஆத்மா அபிமானியாக ஆவதில்தான் குழந்தைகளுக்கு உழைப்பு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் அரை கல்பமாக நீங்கள் ஒரு பொழுதும் ஆத்மா அபிமானியாக ஆகவில்லை. இப்பொழுது பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாதான் பரமாத்மா என்பது கிடையாது.
அப்படி இல்லை. தங்களை ஆத்மா என்று புரிந்து பரமபிதா சிவ பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். நினைவு யாத்திரை முக்கியமான யாத்திரையாகும். அதன் மூலமாகத்தான் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்றீர்கள். இதுல ஸ்தூலமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. மூக்கு, காது போன்ற எதையும் மூடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் அரைக்கல்பமாக தேக அபிமானத்தில் இருந்ததால் அனைத்தையும் மறந்து விட்டீர்கள். முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டால் தான் பாபாவை நினைவு செய்ய முடியும். ஆத்மாவுடைய தந்தையை புரிஞ்சுக்கணும்னா நான் ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி மார்க்கத்தில் கூட பாபா பாபா என்று சொல்லி வருகின்றார்கள். சத்தியுகத்துல ஒரு லௌகீக தந்தை தான் இருப்பார் என்பதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இங்கே பாரலௌகீக தந்தையை நினைவு செய்வது இல்லை. ஏனென்றால் சுகம் இருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் 2 தந்தைகளாகி விடுகின்றார்கள், லௌகீகம் மற்றும் அலௌகீகம். துக்கத்தில் அனைவரும் பாரலௌகீக தந்தையை நினைவு செய்கின்றார்கள். சத்தியுகத்துல பக்தி நடப்பது கிடையாது. அங்கே ஞானத்தின் பலனே இருக்கின்றது. ஞானம் இருக்கின்றது என்பது கிடையாது. இந்த சமயத்தினுடைய ஞானத்தின் பலன் அங்கே கிடைக்கின்றது. பாபா ஒரு முறைதான் வருகின்றார். அரைக்கல்பம் எல்லையற்ற தந்தையின் சுகத்தின் ஆஸ்தி இருக்கின்றது. பிறகு லௌகீக தந்தையிடமிருந்து அரைக்கல்பம் ஆஸ்தி கிடைக்கின்றது. இதை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இது புதிய விஷயமாகும். 5000 ஆண்டுகளில் சத்தியுகத்தில் ஒரு முறைதான் சிவ தந்தை பூமிக்கு வருகின்றார். எப்பொழுது கலியுகத்தின் கடைசி சத்தியுகத்தின் ஆரம்பத்தின் சங்கமம் நடக்கின்றதோ அப்பொழுதுதான் சிவ தந்தை புதிய உலகத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்கின்றார். புதிய உலகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு திரேதாயுகத்தில் ராமராஜ்யம் இருந்தது. மற்றபடி தேவதைகளுடைய இவ்வளவு சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளவை. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்களாகும். இவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். இப்பொழுது தங்களுடைய வீட்டையும் புதிய உலகத்தையும் நினைவு செய்யுங்கள். ஞான மார்க்கம் தன்னை அறிந்து கொள்ளும் மார்க்கமாகும். இதன் மூலமாக நீங்கள் 21 பிறவிகள் புத்திசாலியாக ஆகிவிடுகின்றீர்கள். எந்த துக்கமும் இருப்பது இல்லை. எங்களுக்கு அமைதி வேண்டும் என்று யாரும் சத்தியுகத்தில் கேட்க மாட்டார்கள். யாசிப்பதை விட இறப்பதை மேல் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா? தேவதைகள், தேவதா அப்படின்னா தேனேவாலை, அவங்க யாசிக்க மாட்டாங்க. தேவதைகளுக்கு பகவானிடமிருந்து கூட எந்த பொருளும் கேட்பதற்கு அவசியமே இல்லாத அளவிற்கு பாபா அவங்களை மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆக்கியுள்ளார். இல்லை என்பது இல்லை நாங்கள் வாழும் நாட்டிலே அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாபா செல்வங்களால நிறைச்சி கொடுக்க போறாரு. இங்கே ஆசீர்வாதத்தை கேட்கின்றார்கள் அல்லவா? போப்பு போன்றவர்கள் வருகின்றார்கள் என்றால் எவ்வளவு பேரு ஆசீர்வாதம் வாங்குவதற்காக எவ்வளவு பேரு நிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் வராங்க போப்பாண்டவரை சந்திப்பதற்காக. போப் எவ்வளவு பேருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார். பாபா இந்த வேலையை செய்வது இல்லை. நிறைய சர்ச்சில் ஃபாதர்ஸ் தான் கிறிஸ்துவ தர்மத்தை சார்ந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, மேரேஜ்லாம் பண்ணி வைக்கிறாங்க.
போப் ஆண்டவரும் செஞ்சு வைக்கிறாரு. அவங்களாம் அது புண்ணியமா நினைக்கிறாங்க. ஆனா இது சிவபாபா செய்ய மாட்டாரு. பக்தி மார்க்கத்தில் எது கடந்து விட்டதோ அது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது. அது மீண்டும் நடக்கும். நாளுக்கு நாள் பாரதம் எவ்வளவு தாழ்ந்து கொண்டே செல்கின்றது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். மற்றவர்கள் அனைவரும் கலியுக மனிதர்களாக இருக்கின்றார்கள். இங்கே வராதவரை இப்பொழுது சங்கம யுகமோ அல்லது கலியுகமோ என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இப்ப நம்ம சங்கம யுகத்துல இருக்கிறோமா அல்லது கலியுகத்துல இருக்கிறோமா என்பதை வெளி உலகத்தில் இருப்பவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரே வீட்டுல குழந்தைகள் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம் என்று புரிந்து கொள்கின்றார்கள். நாம் கலியுகத்தில் இருக்கின்றோம் என்றால் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுகின்றது என்று சிவதந்தை கூறுகின்றார். ஒரே வீட்டுல குழந்தை பிகேவா இருக்காரு, பேரண்ட்ஸ் கலியுகத்துல இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும்? உணவு பழக்கம் போன்றவற்றில கூட தொந்தரவு ஏற்படுகின்றது. நாங்க சமைச்சதுதான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அப்ப பேரண்ட்ஸ் ஒருவேளை அசைவ உணவு எடுக்கிறாங்கன்னா குழந்தைங்க அதுதான் சாப்பிடணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா குழந்தைங்க பிகேவா இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வீட்டுல வருது. நீங்கள் தூய்மையான உணவை உண்ணக்கூடிய சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள் ஆவீர்கள். தேவதைகள் வெங்காயம், பூண்டு போன்றவைகளை சாப்பிடுகின்றார்களா என்ன? எந்த தேவதைகளை நிர்விகாரிகள் என்று சொல்லப்படுகின்றதோ, இப்போ ஆக்சுவலா சில குடும்பங்கள்ல, முக்கியமா இந்த வைஷ்ணவ குடும்பத்துல வெங்காயம் பூண்டுலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிலர் இப்ப கலியுகத்துல எடுத்துக்கிட்டா கூட அந்த படைக்கிற அன்னைக்கு, சாமி கும்பிடுற அன்னைக்கு அந்த உணவுல வெங்காயம் பூண்டு இருக்காது. பக்தி மார்க்கத்துல இப்ப எல்லாருமே தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர். சத்தோ பிரதானமாக ஆகுங்கள் என்று இப்பொழுது சிவ தந்தை கூறுகின்றார். ஆத்மா முதலில் சத்தோ பிரதானமாகத்தான் இருந்தது, பிறகு தமோ பிரதானமாக ஆகியது என்று புரிந்து கொள்பவர்கள் யாருமே இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஆத்மால எதுவுமே ஒட்டாது என்று புரிந்துள்ளார்கள். ஆத்மாதான் பரமாத்மாவாகின்றது என்றெல்லாம் சொல்லிவிடுகின்றார்கள். ஆத்மாவும் பரமாத்மா ஒண்ணுன்னு சொல்லிடுறாங்க. ஹம்சோ சோகம். இப்ப ஆத்மா சரீரத்தை விட்டா பரமாத்மா ஆகுது. அப்ப பரமாத்மா ஆகணும்னா இந்த பாவ புண்ணியெல்லாம் ஒட்டுச்சுன்னா பரமாத்மா ஆக முடியாதுல்ல. அதனால ஆத்மால எதுவும் ஒட்டாது, நிர்லேப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆத்மால பாவம் புண்ணியம் ஒட்டாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பிரச்சனை வந்தா மட்டும் அவங்களே சொல்லுவாங்க, எந்த பிறவில எந்த பாவம் செஞ்சேன்னு தெரியல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போற வழிக்கு கொஞ்சம் புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது செஞ்ச பெரிய புண்ணியம் ஆயிடும் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனா ஏன் சொல்றாங்கன்னு தெரியாத. அப்ப பாவம் புண்ணியம் ஆத்மால ஒட்டதானே செய்யுது, அது தெரியாம சொல்றாங்க. சிவ தந்தை சொல்றாரு, நான் தான் ஞான கடலாக இருக்கின்றேன். யார் இந்த தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் அனைவரும் மீண்டும் தங்களுடைய ஆஸ்தியை எடுப்பார்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். இப்பொழுது நாற்று நடப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இவர்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதி உடையவர்களாக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வீட்டிற்கு சென்று திருமணம் போன்றவற்றை செய்து தூய்மையற்றவர்களாக ஆகி கொண்டே இருக்கின்றார்கள். எனவே உயர்ந்த பதவியை அவர்களால் அடைய முடியாது என்று புரிய வைக்கப்படுகின்றது. சில பிகேஸ் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வர்றதில்லை. அப்ப இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் நெல்லு கணக்குல போயிடுது. அது புரிய வைக்கிறாரு. இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இங்க போயே இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களே, அதனால புரிய வைக்கிறாரு. நான் உங்களை ராஜாவுக்கு எல்லாம் ராஜாவாக, அதாவது
ராஜாவை தலைவணங்கும் தேவதையாக ஆக்குகின்றேன் என்றால் கண்டிப்பாக பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்று சிவ தந்தை கூறுகின்றார். இல்லை என்றால் ராஜ்யத்தை எப்படி அடைவீர்கள்? இது கீதையின் வார்த்தைகள் அல்லவா? இதைத்தான் கீதையின் யுகம் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் இடப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை தெரிந்துள்ளீர்கள். சூரிய வம்சம், சந்திர வம்சம் 2 ராஜ்யங்களும் ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கின்றது. பிராமண குலம் ஸ்தாபனை ஆகிவிட்டால் பிராமணர்கள்தான் பிறகு சூரிய வம்ச சந்திர வம்சத்தினர்களாக ஆகின்றார்கள். யார் நல்ல விதத்தில் முயற்சி செய்வார்களோ அவர்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆவார்கள். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் யார் வருகின்றார்களோ அவர்கள் வருவதே தங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக ஆகும். பின்னால் அந்த தர்மத்தின் ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். பரந்தாமத்தில் இருந்து தர்மத்தின் வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. யாராவது கிறிஸ்துவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய விதை கிறிஸ்ட் ஆவார். உங்களுடைய விதை யார? சிவ தந்தை ஆவார். ஏனென்றால் சிவ தந்தை தான் பிரம்மாவின் மூலமாக ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றார். பிரம்மாவை தான் பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்லப்படுகின்றது. படைப்பவர் என்று சொல்ல முடியாத பிரம்மாவின் மூலமாக குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகின்றார்கள். பிரம்மாவையும் கூட தந்தைதான், சிவ தந்தைதான் படைக்கின்றார் அல்லவா? சிவபாபா பிரம்மா உடலில் பிரவேசம் செய்யும் பொழுது அவரை படைக்கின்றார். நீ என்னுடைய குழந்தை என்று சிவ தந்தை கூறுகின்றார். நீங்கள் என்னுடைய பௌதீக குழந்தைகள் என்று பிரம்மாவும் நம்மை கூறுகின்றார். இப்பொழுது நீங்கள் ஆத்மாவாகிய நீங்கள் கருப்பா தூய்மையற்றவர்களாக பதீதமாக ஆகிவிட்டீர்கள். பிளாக் டைமண்டா இருக்கு ஆத்மா. அதை தான் ஃபிளாலஸ் டைமண்டா மாத்துறதுக்காக கடவுள் வந்திருக்கிறாரு, நம்மை தத்தெடுத்திருக்கிறாரு. இப்பொழுது பிராமணர்களாக பாபா நம்மை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. சூத்திரர்களா இருந்த நம்மை பிராமணர்களா மாத்தி இருக்கிறாரு. இந்த சங்கம் யுகத்தில் தான் நீங்கள் புருஷார்த்தம் செய்கின்றீர்கள். புருஷோத்தம் அப்படின்னா உயர்ந்த ஆத்மா அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்திலே மிக உயர்ந்த ஆத்மாக்கள் தேவி தேவதைகள் ஆவார்கள். புருஷோத்தம தேவி தேவதைகளாக ஆவதற்காக நீங்கள் புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். தேவதைகளுக்கோ சூத்திரர்களுக்கோ எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிராமணர்களாகிய நீங்கள் தேவதை ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. பாபா சங்கமயுகத்தில் தான் இறைவனின் அவதாரம் ஏற்படுகின்றது. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானி, ஆத்மாவுடைய சுய தர்மத்திற்கு எப்பொழுது இழிவு ஏற்படுகின்றதோ அப்பொழுது இறைவன் இந்த பூமியில் அவதாரம் எடுக்கின்றார். சத்தியுகம் திரேதா யுகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆத்மா சந்தோஷமா நிம்மதியா தான் இருந்தது. துவாபர யுகத்துல கொஞ்சம் குறையுது, அவ்வளவுதான். ஆனா டோட்டலா இழந்து போய் நிக்கிறது கலியுக எண்டுல தான். ஆத்மா துக்கம் அசாந்தியில இருக்கு, அதர்மத்தோட பிடியில மாட்டிட்டு இருக்கு. அந்த சுகம் சாந்தி ஒரு கிலோ எவ்வளோன்னு கேக்குது ஆத்மா. அந்த அளவு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அந்த டைம்ல தான் அதர்மம் அதிகமாக இருக்கும் பொழுது சிவ அவதாரம் நடக்கின்றது. அவரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி பிறக்க முடியாதுல்ல, கடவுள் அவரை. அதனால பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்து நமக்கு இந்த ஞானத்தை அருளுகின்றார். இது மிகவும் சிறிய யுகமாகும், சங்கம யுகம். ஆகையினால இந்த லீப் யுகம் அப்படின்னு கூட சொல்லலாம். 4 வருஷத்துக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது, அது அந்த வருஷத்தை லீப் இயர்னு சொல்றோம்.
அது மாதிரி ஹிந்தி மாசத்துல 4 வருஷத்துக்கு ஒரு மாசம் புருஷோத்தம மாதம் அப்படின்னு அதை சொல்றாங்க. அது லீப் மாதம்னு சொல்லலாம். அதே மாதிரி 4 யுகங்களுக்கு ஒரு யுகம் லீப் யுகமாக இருக்கின்றது. அது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இது யாருமே தெரிந்திருக்கவில்லை. பாபா கூட முயற்சி செய்ய வேண்டியதாக, பிரம்மா பாபா கூட நம்மள மாதிரி தான். அவரு கூட காட்லி ஸ்டூடெண்ட். அவரு கூட நம்மள மாதிரி தான் அமிர்த வெள்ளை யோகா பண்றாரு, கிளாஸ் கேட்கிறாரு, கர்ம யோகியா இருக்கிறாரு, சார்ட் வைக்கிறாரு, நீதிமன்றத்தை நைட்டு டெய்லி கூட்டுறாரு, தன்னைத்தானே செல்ஃப் செக்கிங் பண்ணி சேஞ்ச் பண்ணி பெரிய மகானா ஸ்ரீ நாராயணா இருக்கிறாரு. நம்மள மாதிரி ஒரு புருஷார்த்தி தான். ஆனா அவரோட புருஷார்த்தம் த பெஸ்ட் புருஷார்த்தமா இருக்கு. 100% எல்லா சப்ஜெக்ட்ல ஞானம், யோகம், தாரணை, சேவை சப்ஜெக்ட்ல சென்டம் மார்க் வாங்கியிருக்காருன்னா எவ்வளவு கிரேட்டஸ்ட் புருஷார்த்தி. இப்ப பாபா சொல்றாரு, உடனே புதிய உலகம் உருவாகி விடுகின்றது. அப்படி கிடையாது இல்ல. ஒரு ஒரு வீடு கட்டி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புது உலகத்தை உருவாக்குறதுன்னு அவ்வளவு ஈஸி கிடையாது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கடவுளுக்கு ஈஸி. அவர் தனியா நினைச்சா உலகத்தை ஒரு செகண்ட்ல மாத்திடுவாரு. நம்ம மூலமா புது உலகத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா? அதான் கொஞ்சம் போராட வேண்டியதா இருக்கு நம்மள மாத்துறதுக்காக. நம்ம தான் ஜானேர்னு முத இறங்குறோம் புருஷார்த்தத்துல இல்லையா? இது வந்து ஸ்டடியா இருக்கணும். ஏக்ரஸ் அவஸ்தா அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல பாபாக்கு ரொம்ப ஈஸியா என்ன பண்ணுவாரு, இந்த உலகத்தை ஈஸியா மாத்துவாரு. நம்ம தான் கொஞ்சம் கோஆபரேஷன் கொடுக்கணும். நீங்கள் தேவதையாக ஆவதற்கு நல்ல கால அவகாசம் தேவைப்படுதுன்னு அவருக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். பிறந்த குழந்தைய கொண்டு போயிட்டு மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்க முடியுமா? அந்த பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்க, ஒரு குழந்தை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனால பெத்த குழந்தைய கொண்டு போய் அங்கேயே சேர்ப்பாங்க. அது வளரணும், ஸ்கூல் லைஃப்லாம் கிராஸ் பண்ணணும், அப்புறமா சீட்டு கிடைக்கணும், அப்புறமா தான் மெடிக்கல் காலேஜ் போக முடியும். இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா விஷயமா இல்லைங்களா? அது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, கால அவகாசம் தேவைப்படுதுல்ல. அப்ப இந்த உலகிய படிப்புக்கே கால அவகாசம் தேவைப்படுதுன்னா, தேவதை ஆகிறதுனா இன்னைக்குதான் கிளாஸ் கேட்டோம், நாளைக்கே தேவதை ஆயிட முடியுமா? அவருக்கு எல்லாமே புரியுது. டைம் கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஆனா ரொம்ப எல்லாம் டைம் கொடுத்துட்டாரு. அதனாலதான் இப்ப ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காரு. அதுல நம்ம படிச்சு ரெடி ஆகணும். யாரு நல்ல கர்மா செய்கின்றார்களோ அவர்கள் நல்ல குலத்துல பிறவி எடுக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் வரிசை கிரமமான முயற்சியின்படி தூய்மையாக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். ஆத்மாதான் தூய்மையாக ஆகின்றது. இப்பொழுது உங்களுடைய ஆத்மா நல்ல கர்மத்தை, நல்ல செயலை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்கின்றது. தர்மம் சிரேஷ்டமா இருக்கும் பொழுது கர்மா சிரேஷ்டமா இருக்கும். அப்ப கர்மா சிரேஷ்டமா இருக்கும் பொழுது நம்மளுடைய பாக்கியம் சிரேஷ்டமாக அமைகின்றது. இப்பொழுது உங்களுடைய ஆத்மா நல்ல கர்மத்தை செய்ய கற்றுக்கொண்டு இருக்கின்றது. ஆத்மாதான் நல்ல மற்றும் கெட்ட சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கின்றது. இப்பொழுது நீங்கள் மலர்களாக ஆகி நல்ல வீட்டுல பிறவி எடுத்து கொண்டே இருப்பீர்கள். நல்ல வீடு அப்படின்னா தேவதா வீடு. அங்கதான் நம்ம நெக்ஸ்ட் பர்த் எடுப்போம். இங்கே யாராவது நல்ல முயற்சி செய்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல குலத்தில் பிறவி எடுப்பார்கள். வரிசை கிரமம் என்பது இருக்கின்றது அல்லவா? எப்படி எப்படி கர்மா செய்கின்றார்களோ அப்படி அப்படி பிறவிகள் எடுக்கின்றார்கள். எப்பொழுது தீய கர்மம் செய்யக்கூடியவர்கள் முற்றிலும் முடிந்து விடுகின்றார்களோ அதன் பிறகு ஸ்வர்க்கம் ஸ்தாபனை ஆகி விடுகின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருப்பார்கள். எதுவெல்லாம் சத்தோ பிரதானமாக, பாபா சொல்றாரு, எதுவெல்லாம் தமோ பிரதானமாக இருக்கின்றதோ அவை அழிந்து விடுகின்றது. பிறகு புதிய தேவதைகள் வருவது ஆரம்பமாகின்றது. தமோ பிரதானமா இந்த உலகம்தான் இருக்கு. அது மாதிரி புது உலகம் வரும். இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பார்மேஷன் நடக்க போகுது. அதன் பிறகு தேவதைகள் பூமியில் அவதாரம் எடுப்பார்கள். அதன் பிறகு புதிய தேவதைகள் வருவது ஆரம்பமாகின்றது. எப்பொழுது
கீழானவைகள் அனைத்தும் அழிந்து விடுகின்றதோ அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறப்பு நடக்கின்றது. அதுவரை மாற்றம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. தூய்மையற்றவர்கள் யாரும் எப்பொழுதும் இருக்க மாட்டார்களோ அப்பொழுது கிருஷ்ணர் வருவார். அதுவரை நீங்கள் வந்து சென்று கொண்டே இருப்பீர்கள். கிருஷ்ணரை வரவேற்கக்கூடிய தாய் தந்தையர்கள் கூட முன்பே வேண்டும் அல்லவா? பிறகு அனைவரும் நல்லவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் அனைவரும் சென்று விடுவார்கள். அப்பொழுதுதான் அதனை சொர்க்கம் என்று சொல்கின்றோம். நீங்கள் கிருஷ்ணரை வரவேற்பவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய பிறவி தூய்மையற்றதாக இருக்கலாம். ஏனென்றால் ராவண ராஜ்யம் நடக்கின்றது அல்லவா? சுத்தமான பிறவியாக இருக்க முடியாத. முதலில் தூய்மையான பிறவி கிருஷ்ணருடையதுதான். பிறகு புதிய உலகம் வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்றது. கிருஷ்ணர் முற்றிலும் தூய்மையான புதிய உலகத்தில் வருவார். ராவண சம்பிரதாயம் முற்றிலும் அழிந்துவிடும். கிருஷ்ணருடைய பெயர் அவருடைய தாய் தந்தையை விட புகழ் பெற்றதாக இருக்கின்றது. கிருஷ்ணருடைய தாய் தந்தையினுடைய பெயர் அந்த அளவுக்கு புகழ் பெற்றது கிடையாது. கிருஷ்ணருக்கு முன்னால் யாருடைய பிறப்பு நடக்கின்றதோ அவர்களுடையது யோக பலத்தின் மூலமாக நடந்தது என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணனோட தாய் தந்தை இருக்காங்களே, அவங்களோட பர்த் யோக சக்தினால கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் அவர்களுடைய பெயரும் புகழ் பெற்றதாக இருந்திருக்கும். எனவே அவருடைய தாய் தந்தை கிருஷ்ணர் எந்த அளவுக்கு முயற்சி செய்தாரோ அந்த அளவிற்கு செய்யவில்லை என்பதுதான் நிரூபணம் ஆகின்றது. இவை அனைத்து விஷயங்களும் இன்னும் போக போக நீங்களே புரிந்து கொள்வீர்கள். முழுமையாக கர்மாதீத நிலையை அடைந்தவர்கள் ராதே கிருஷ்ணா ஃபுல் சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க. அவர்கள்தான் சத்கதியில் வருகின்றார்கள். பாவாத்மாக்கள் அனைத்தும் முடிந்து விடுகின்றன. அதன் பிறகுதான் அவர்களுடைய பிறப்பு நடக்கின்றது. பாவாத்மாக்கள்ல மேல போயிடுவாங்க. அப்புறமா தான் கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு. பிறகு தூய்மையான உலகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகையினால கிருஷ்ணருடைய பெயர் புகழ் வாய்ந்ததாக இருக்கின்றது. அவருடைய தாய் தந்தையருக்கு அந்த அளவுக்கு பெயர் இல்லை. இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய காட்சிகள் ஏற்படும். இன்னும் கால அவகாசம் இருக்கின்றது. நாம் இப்படி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த ஞானத்தை புரிய வைக்கலாம். உலகத்துல லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கின்றது. நமக்காக இறைவன் புதிய உலகம் ஸ்தாபனை செய்கின்றார். நாம தான் கேட்டோம், புத்தம் புது பூமி வேண்டும் அப்படின்னு கேட்டோம்ல. தங்க மழை பொழிய வேண்டும் அப்படின்னு கேட்டோம். தங்க மலையே இருக்கு புத்தம் புது பூமியில. அப்படி ஒரு பூமி நம்மளுக்காக கடவுள் படைக்கிறார. நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள், தெய்வீக சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு உங்களுடைய ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே தூய்மையாக ஆகிவிடும். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள், புருஷோத்தமர்களாக ஆகக்கூடியவர்களாக ஆகின்றீர்கள். புருஷோத்தம சங்கம யுகம், அதுல ஆத்மா உத்தமமான ஆத்மாவாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த சங்கம யுகத்துல நாம செய்யக்கூடிய முயற்சியின் ஆதாரத்தில் இவை அனைத்தும் முயற்சியின் விஷயங்கள் ஆகும். நினைவின் மூலமாக விகர்மங்களை வென்றவர்களாக ஆக வேண்டும். நினைவு அடிக்கடி மறந்து விடுகின்றது என்று நீங்களே கூறுகின்றீர்கள். பாபா பிக்னிக்கில் அமருகின்றார் என்றால் கூட பாபாவிற்கு நினைவு இருக்கின்றது.
அதாவது என்ன அர்த்தம், பாபா குழந்தைங்களோட சேர்ந்து என்ன பண்ணுவாரு, பிக்னிக் மாதிரி அந்த காலத்துல. இப்ப கூட நம்ம தாதிங்கெல்லாம் பிக்னிக் பண்ணுவாங்க. பிரகாஷ் மணி தாதி இருக்கும்போது அடிக்கடி நடக்கும். பட்டியில எல்லாம் போனோம் அப்படின்னா அவங்க எங்கேயாவது பார்க்கு அப்படிலாம் கூட்டிட்டு போவாங்க. எல்லாரையும் ஒரே விளையாட்டு ஏதாவது வைப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு வெரைட்டியான ஃபுட்டு குடுப்பாங்க. அது ஜாலியா இருக்கும். அதுக்கு பேர் பிக்னிக் அப்படின்ட்டு. அது முன்னாடிலாம் பிரம்மா பாபா இருக்கும்போது கூட செஞ்சிருக்கிறார் போல. ஆனாலும் அவரு அந்த டைம்ல கூட சிவ பாபா நினைவுல இருப்பாராம். பாருங்க. ம். நினைவின் மூலம்தான் விக்ரமங்களை வென்றவர்களாக ஆக வேண்டும். இருந்தாலும் சிலர் பாபாவை நினைக்கிறது அடிக்கடி மறந்து விடுறாங்க. அது வேற யாரும் சொல்லல. அவங்களே சொல்றாங்க, பாபா நான் அவங்கள நினைக்கிறது மறந்துட்டேன். இந்த பிக்னிக் மாதிரி இடத்துல எல்லாம் உங்களை நினைக்கிறது இல்ல. சந்தோஷம் வந்தாலே பாபாவை நினைக்கிறது விட்டுறாங்க சில பேர். பாபா பிக்னிக்கில் அமருகின்றார் என்றால் கூட சிவ பாபா நினைவோட தான் இருப்பாராம் எங்க போனாலும். நாம் நினைவில் இல்லை என்றால் பாபா என்ன சொல்லுவாரு? ஆகையினால பாபா சொல்றாரு, நீங்கள் நினைவில் இருந்து பிக்னிக் போங்க. எங்க வேணாலும் போங்க, ஊரு சுத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிக்னிக் பண்றதா இருந்தா பண்ணுங்க. ஆனா சிவ தந்தையின் நினைவுல இருக்கணும். கர்மம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே பிரிய தரிசனனை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் விகர்மங்கள் விநாசமாகும். இதுலதான் உழைப்பு இருக்கின்றது. நினைவின் மூலமாக ஆத்மா தூய்மையாக ஆகும். அழிவற்ற ஞான செல்வம் கூட சேமிப்பு ஆகும். பிறகு ஒருவேளை தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டால் ஞானம் முழுவதும் இல்லாமல் ஆகி அழிந்தவர் ஃபுல்லா டோட்டலா நாலேஜ் காலி. தூய்மையில தான் ஞானம் இருக்கும். தங்க பாத்திரத்துலதான் சிங்கத்தோட பால் தங்கும். மத்த பாத்திரத்துல கெட்டு போயிடும், இல்ல ஓட்ட போட்டுட்டு போயிடும். அதனால ஞான பால் தங்கணும்னா பாத்திரம் தங்கம் போல சுத்தமா இருக்கணும். தூய்மை போயிடுச்சுன்னா விகாரமான எண்ணங்கள் வந்துடும். அப்ப சிவ பாபா சொல்ற ஞானம் தங்காத. தூய்மைதான் முக்கியமாகும். பாபா நல்ல நல்ல விஷயங்களை தான் புரிய வைக்கின்றார். இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையின் ஞானம் வேறு யாரிடத்திலும் இல்லை. இருக்கின்ற மற்ற சத்சங்கங்கள் போன்ற அவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும். உண்மையிலேயே குடும்ப மார்க்கத்தில் உடையவர்களுக்கு தான், ஃபேமிலியில இருக்காங்களே அவங்களுக்கு தான் இந்த பக்தி மார்க்கமே தேவைப்படுகின்றது என்று பாபா புரிய வைக்கின்றார். சிலர் சொல்லுவாங்க, இந்த சன்னியாசி ஆயிட்டா அவங்களுக்கு எல்லாம் ஜாதகம் எல்லாம் ஒர்க் பண்ணாது, ஜாதகம் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துறவர மார்க்கத்துக்கு வந்துட்டா அது ஒரு வித்தியாசமான ஆயிடுது இல்லையா? கடவுளுக்கு தன்னை சரண்டர் பண்ணிட்டா அவங்களுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது ஜாதகம்லாம். அது ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இந்த ஜாதகம் பலிக்கும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் தேவை. பக்தியே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் தேவைப்படுகின்றது. உங்களிடத்தில் எவ்வளவு சக்தி இருக்கின்றது. வீட்டில இருந்து கொண்டிருக்கும் பொழுதே சுகம் கிடைத்து விடுகின்றது. சர்வ சக்திமான் சிவ தந்தையிடமிருந்து நீங்கள் அவ்வளோ சக்தி எடுக்கின்றீர்கள். சன்னியாசிகளிடத்தில் முதலில் சக்தி இருந்தது. அதனுடைய ஆதாரத்துல அவங்க காட்டுலலாம் வசிச்சாங்க. புலியெல்லாம் வரும், சிங்கம் புலியெல்லாம் அவங்க முன்னாடி மண்டிட்டு வணங்கிட்டு போயிடும். அவங்கள ஒன்றும் பண்ணாத. ஏன்னா அவங்க இன்னர் பவர்ஸ் வைப்ரேஷன் மூலமா வெளியில வரும்ல. உள்ள இருக்கிற பவர்ஸ் வெளியில சுத்தி இருக்கும். அதனால அந்த ஆறால யாரெல்லாம் வராங்களோ அவங்க புரிஞ்சுப்பாங்க, இவங்க கிட்ட எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை பார்த்த உடனே புலி சிங்கம்லாம் அப்படியே தலை வணங்கும். இப்பொழுது இப்பொழுது எவ்வளவு பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடத்துல சாமியாருங்க வசிக்கிறாங்க. பிளாட்ல வந்துட்டாங்க. இப்ப அந்த பவர் இல்லைங்க. காட்டுல வசிக்கிறதுக்கு ஒரு பவர் வேணும்ல.
இப்போ தண்ணி இருக்காத, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காத, மழை பெய்யும், பனி வீசும், வெயில், எல்லாத்துலேயும் அவங்க வந்து அப்படியே ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் மனசுல நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே இல்லை. அப்படிலாம் அவங்களால இருக்க முடியுதுன்னா அப்போ அதுக்கு ஒரு பவர் வேணும்ல. இப்ப இருக்க சாமியாருங்களை அப்படி உட்கார சொல்லுங்க வருஷ கணக்குல, அது முடியாது. அதனாலதான் ஃபிளாட்டுக்கு வந்துட்டாங்க. பவர் இல்லைங்க இப்ப. அது சத்தோ ரஜோ தம்மோ கிராஸ் ஆகுதுல்ல. சன்னியாசிகள் கூட ரிஷி முனிவர்கள்லாம் சத்தோ பிரதானமா, ரிஷிகள் சத்தோ பிரதான், முனிவர்கள் சத்தோ, அதுக்கப்புறம் சன்னியாசிகள் ரஜோல வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சந்து அவங்களாம் வந்தாங்கல்ல, சாது சந்த், அவங்கெல்லாம் தமோ. இப்ப இருக்கிறவங்க தமோ பிரதானம் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி கிடையாது இல்லைங்களா? அப்படி வெயில், மழை, பனி எல்லாத்துலயும் அப்படியே ஏக்கதம் கடவுளையே நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு இப்ப கூட ஒரு சிலர் இருப்பாங்க, இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. அது ஒரு பவர், அது ஒரு பீரியடு துவாபர யுகத்துல. இப்ப சக்தி குறைஞ்சிடுச்சு. யாரு மேலேயும் மிஸ்டேக் இல்லை, அது டிராமா, அவ்வளவுதான். முதலில் சுகத்தின் சக்தி இருந்தது, பிறகு அதுவும் மறைந்து விட்டது. அது போலதான் அவர்களிடத்தில் கூட முதலில் அமைதியின் சக்தி இருந்தது. யார்கிட்ட? சன்னியாசிகள்கிட்ட. இப்ப அந்த சக்தி இல்லை. எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரியாது என்று உங்கள் முன்னால் உண்மையை சொன்னார்கள். இப்பொழுது தங்களை பகவான் சிவோகம் அகம் பிரம்மஸ்மி அப்படின்னு அர்த்தம். நானே சிவன், நானே கடவுள், நானே பரபிரம்மம். இப்ப இதை விட வேற என்ன சொல்லணும்? இப்படி இல்லாம சொல்றது. அவங்க ஒன்னொன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே நேரத்துல இவர் சிவோகம்னா அவங்க பக்கத்துல இருக்கிற அவரும் சிவோகம் அப்படின்னு சொல்ல போறாரு. இந்த சிவோகம்க்கு அர்த்தம் கூட தெரியாமலே சொல்லுவாங்க இந்த காலத்துல. ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துட்டா அதை அப்படியே பிடிச்சிப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் சொல்லணும், எதுக்காக சொல்லணும், அதை பத்தி திங்க் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் சிவோகம்னா எல்லாரும் சிவோகம், எல்லாரும் சிவன் ஆக முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானே சிவன் சொன்னா கூட கொஞ்சம் ஏத்துக்கலாங்க. அகம் பிரம்மஸ்மின்றாங்களே, பிரம்ம தத்துவம் ஆகாய தத்துவத்தை விட பெருசு. அவ்வளோ பெரிய தத்துவமா நான் எப்படிங்க ஆக முடியும்? அகம் பிரம்மஸ்மின்னு அர்த்தம். நானே பரபிரம்மம் எப்படி ஆக முடியும்? இது யோசிக்க மாட்டேங்கிறாங்க. புத்திதான் லாக் ஆயிருக்குல்ல, அதுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாபா தான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. நம்ம புத்தி ஓப்பன் ஆயிடுச்சுல, இப்ப நல்லா புரியுது நம்மளுக்கு. இந்த சமயத்துல முழு மரமும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. ஆகையினால சாதுக்கள் போன்ற அனைவரையும் கூட கடை தேற்றுவதற்காக நான் வருகின்றேன் அப்படின்னு சிவபாபா சொல்றாரு. இந்த உலகமே மாற வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் திரும்பி செல்லும் நேரம் வந்துவிட்டது. நம்முடைய ஆத்மாவில் அழிவற்ற நடிப்பு நிறைந்திருக்கின்றது. அதை மீண்டும் நடிப்போம் என்பது ஒருவர் கூட தெரிந்திருக்கவில்லை. ஆத்மா அவ்வளவு சிறியதாக இருக்கின்றது. அதுல அழிவற்ற நடிப்பு நிறைந்திருக்கின்றது. அது ஒரு பொழுதும் விநாசம் ஆகுவது கிடையாது. அதுல மிகவும் நல்ல தூய்மையான புத்தி வேண்டும். இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு கூட நல்ல தூய்மையான புத்தி வேண்டும். புத்தி எப்ப ஷார்ப்பாகும்? நல்ல முறையில பாபாவை நினைவு செய்ய வேண்டும். உழைக்காமல் பதவி கிடைக்குமா என்ன? ஆகையினாலதான் முன்னேறினால் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாபா பாபா நினைச்சு போயிட்டே இருங்க. ஆமை வேகத்துல போனா கூட போதும், மேல போய் சேர்ந்துடலாம். ஆனா முயல் வேகத்துல போய் நடுவுல என்ன பண்ணக்கூடாது, கோட்டை விட்டுறக்கூடாது. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறினா வைகுண்ட ரஸ், நடுவுல எங்கேயாவது சறுக்கி கீழே விழுந்தா அதல பாதாளம். உயர்ந்திலும் உயர்ந்த 2 கிரீடதாரியாக ராஜாவை தலைவணங்கும் ராஜாவாக தேவதையாக பாபா மாற்றுகின்றார். எங்கே பிரஜை, எங்கே கற்பிக்க கூடியவர்,
ஒருவர் அவரே. இதுல மிகவும் நல்ல புத்தி என்பது இருக்க வேண்டும். நினைவு யாத்திரை தான் முக்கியம் என்று பாபா அடிக்கடி புரிய வைக்கின்றார். நான் உங்களுக்கு படிப்பித்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றேன். எனவே டீச்சர் குருவாகவும் இருப்பார். சிவ தந்தை டீச்சருக்கெல்லாம் டீச்சர், தந்தைகளுக்கெல்லாம் தந்தை. யாருக்கு தந்தையே இல்லையோ அவரு தந்தைகளுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறாரு. யாருக்கு டீச்சரே இல்லையோ, எந்த ஸ்கூல்ல போய் படிச்சாரு இந்த சிவ பாபா, அவரு உலகத்துக்கே டீச்சரா இருக்கிறாரு. சிவ பாபாவுக்கு குருவே கிடையாது. ஆனா எல்லா குரு சாமியாருங்க இருக்காங்களே, அவங்க எல்லாருக்கும் குரு அவர்தான். நம்முடைய தந்தை மிகவும் அன்பானவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அன்பே சிவம். அந்த அன்பான சிவ தந்தையோட பார்வை நம்ம மேலதான் விழுந்திருக்கு. அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு அதிகமா நினைவு செய்ய வேண்டும். முழுமையாக படிக்கவும் வேண்டும். சிவ தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் பாவம் அழியாத, அப்படியே பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கும். பாவங்கள் விகர்மங்கள் விநாசமாக வேண்டும் என்றால் பாப கட்டேஸ்வரனாக விளங்கும் ஈஸ்வரனை நினைவு செய்ய வேண்டும். சிவ தந்தை அனைத்து ஆத்மாக்களையும் தன்னோடு அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார். மீதமுள்ள சரீரங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். அவர் ஆத்மா மட்டும்தான் மேல கூட்டிட்டு போவார். கூண்டோட கைலாசம்னா உடம்போட தூக்கிட்டு போக மாட்டாரு. உடம்பு இங்கேதான், அது மண்ணோட மண்ணா போயிடும். ஆத்மா மட்டும்தான் மேல கூட்டிட்டு போறாரு. ஆத்மாக்கள் அதனுடைய தர்மத்தின் பிரிவில் சென்று அமர்ந்து விடும். அது முக்தி அடைந்த நிலையில் ஆத்மாக்கள் இருப்பாங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாய் விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், புத்தியை தூய்மையாக ஆக்குவதற்காக நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்க வேண்டும். கர்மம் செய்து கொண்டே கூட ஒரு பிரிய தர்ஷனுடைய நினைவு இருந்தால் விகர்மங்களை வென்றவர்களாக ஆக முடியும். இரண்டாவது பாயிண்ட், இந்த சிறிய யுகத்தில் மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நல்ல கர்மங்களின்படி நல்ல சம்ஸ்காரங்களை தாரணை செய்து நல்ல உயர்ந்த குலத்திற்கு செல்ல வேண்டும். வரதானம், தன்னுடைய ஆன்மீக விளக்குகள் மூலமாக வாயு மண்டலத்தை மாற்றுவதற்கான சேவை செய்யக்கூடிய சகஜ வெற்றி மூர்த்தி ஆகுக. எவ்வாறு சாக்கார உலகத்தில் எந்த நிறத்தின் விளக்கை ஒளிர செய்கின்றீர்களோ அதே சூழ்நிலை உருவாகின்றது. உதாரணமாக, ஒருவேளை பச்சை விளக்கை ஒளிர செய்தால் நாலாபுறமும் அதே பிரகாசம் பரவுகின்றது. சிவப்பு விளக்கை ஒளிர செய்தால் நினைவிற்கான வாயுமண்டலம் உருவாகி விடுகின்றது. ஸ்தூல விளக்கால் வாயுமண்டலத்தை பரிவர்த்தனை செய்ய முடிகின்றது. கலங்கரை விளக்கமாகிய நீங்கள் கூட தூய்மையின் ஒளி மற்றும் சுகத்தினுடைய ஒளி மூலம், தூய்மையினோட பியூரிட்டியோட லைட்டு, ஹாப்பினஸோட லைட்டு, இதை வாயுமண்டலத்தை மாற்றக்கூடிய சேவை செய்தீர்கள் என்றால்
வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். இத வைப்ரேஷன் மூலமா பரப்ப சொல்றாரு வாயு மண்டலத்துல. ஸ்தூல விளக்கை கண்கள் மூலம் பார்க்க முடியும். ஆன்மீக ஒளியை அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வார்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பியூரிட்டியோட வைப்ரேஷன் வைப்ரேஷனை கேட்ச் பண்றவங்களால கேட்ச் பண்ண முடியும். இதுக்கு அனுபவம் பண்ணுவாங்க. சரிங்களா? கண்ணில் பார்க்க முடியாத, ஆனால் அனுபவம் செய்யலாம் வைப்ரேஷன். அதனால நாம அந்த வைப்ரேஷனை பரப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிர்வலைகளை பரப்ப வேண்டும். ஸ்லோகன் சொல்றாரு, வீணான விஷயங்களில் தன்னுடைய சமயம் மற்றும் சங்கல்பத்தை இழப்பது கூட தூய்மையற்ற தன்மையாகும். எது வேஸ்ட்ன்னு தெரியுதோ அதுல டைம், எனர்ஜி, சங்கல்பம் இதெல்லாம் இழக்கக்கூடாது. இதெல்லாம் கூட ஒரு விதமான அப்பவித்திரத்தா, தூய்மையற்ற தன்மையாகும். நல்ல விஷயங்களுக்காக நம்மளுடைய நேரம், சங்கல்பம் அதெல்லாம் செலவு பண்ணா பிரச்சனை இல்லை. தேவையில்லாத விஷயத்துல நம்ம பொண்ணான நேரம், அந்த சங்கல்பம் இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். இது கூட ஒரு விதத்துல அப்பவித்திரத்தா அப்படின்னு பாபா சொல்றாரு. நல்லது. ஓம் சாந்தி.